நோக்கி பார்க்க வேண்டிய 5 காரியங்களும் அதற்கான காரணங்களும். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஏசாயா 51:1. ஆம், தேவன் நம்மை எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்படிப்பட்ட பாவமான சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சாபமான சூழ்நிலையிலும் இருந்த நம்மை ரட்சித்தாரே, அதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஏசாயா 51:2. ஆம், அழைத்த தேவன் நம்மை கைவிடாமல் கடைசி வரை நடத்த வல்லமையுள்ளவர் என்பதை அறிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தைப் போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. ஏசாயா 51:6. ஆம், வானம் பூமி ஒழிந்து போனாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பும் நீதியும் அழியாது. அதனால் பரலோகத்தை சுதந்தரிக்கலாம் என்பதை அறிய வானத்தையும் பூமியையும் நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். ஏசாயா 42:18. ஆம், தேவனை அறியாத பிள்ளைகள் மெய்யான தேவனை அறிந்து கொள்ளவும் அவர் வார்த்தைகளை புரிந்து கொள்ளவும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட காணும்படி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஏசாயா 45:22. ஆம், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவையே நோக்கி பார்த்து அவரையே நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அவரே நம் ரட்சிப்பு, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவரே நம் வழி, அவரே நம் ஒளி, அவரே நம் மேய்ப்பன், அவரே வாசல், அவரே நம் தகப்பன், அவரே நம் எல்லாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. சங்கீதம் 34:5. ஆம், தேவனை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாது.